ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அங்காடி தெருவில் நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்த சரவணா ஸ்டோர் எலைட்லேருந்து ஆன்டிக் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் 10 கிராம் தான் காமிச்சிருக்கேன். எல்லாமே வெயிட் வேஸ்டேஜ் ரெண்டுமே கிளியராக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எலைட்லேருந்து வந்து பெருசாக பேங்கிள்ஸில் போட்டதில்லை. அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எலைட்டில் எல்லாமே வந்து ஒரு ரீசனபிளான வெயிட்லையும் வேஸ்டேஜ்லேயும் இருக்குது. ஸோ ஆன்டிக்கில் லைட் வெயிட் இருந்ததுன்னா போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி 9 கிராம்லேருந்து ஆன்டிக் பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 16 and 18 இந்த மாதிரி மாறி மாறி இருக்குது. உங்களுக்கு 16 கிராமில் இப்போ நான் காமிச்சிருக்கேன். இது வந்து இந்த தின் பேங்கிள் சிங்கிள் பேங்கிள் 16 கிராம் வந்து வருது. லைட் வெயிட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறது தெரியுது. லைட் வெயிட்டுமே வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நான் வந்து இன்னுமே நிறைய பெரிய வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்க முடியும். பட் நான் மேக்ஸிமம் வந்து லைட் வெயிட் மட்டுமே வந்து கவர் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கெம் ஸ்டோன் மாதிரி வந்து உங்களுக்கு வரும். அந்த ஸ்டோன் வெயிட் வந்து கோல்டு வெயிட்டோட இன்க்ளூட் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா 12 கிராம் 11 கிராம் அந்த மாதிரி உங்களுக்கு 16% வேஸ்டேஜில் இருக்கிறது. சிங்கிள் பேங்கிள் வந்து 11 கிராம் அப்படி வந்து வருது. இதில் ஒரு ரெகுலர் ஆன்டிக் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெட் ஆன்டிக்குமே நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து 13 கிராமில் 16% வேஸ்டேஜில் வந்து வருது. ஸோ உங்களுக்கு நல்ல சாலிடாக நல்லாவுமே வந்து இருந்தது. உங்களுக்கு எல்லா ஜுவல்லரிக்குமே நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போடலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. இது வந்து 8 கிராமில் வந்து வருது. உங்களுக்கு 16% வந்து உங்களுக்கு வருது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெம் ஸ்டோன் மாதிரி ஸ்டோன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா இதில் இருக்கிற அந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன் மாதிரி இருக்கிற ரூபி எமரால்டு இதெல்லாம் அந்த ஒரிஜினல் ரூபீஸாக இருக்காது. கொஞ்சம் வந்து செமி ப்ரீஷியஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா இதில் நிறைய லக்ஷ்மி கலெக்ஷன்ஸு பீகாக் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய வந்து வச்சுருப்பாங்க. ஆன்டிக் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அங்கங்கே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அது ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும். ஸ்டோன் இல்லாத ஒரு சில கலெக்ஷனுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து 10 கிராமில் 16% வேஸ்டேஜில் வந்து வருது. உங்களுக்கு ஒரு நார்மலான திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 2 கலெக்ஷன் வந்து வருது. 2 வெயிட்டில் வந்து வருது. 15 கிராமில் வந்து உங்களுக்கு 16%ல் வருது. கொஞ்சம் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கிறதுலாம் ஒரு 20 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருது. இது நீங்கள் வந்து சில பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி பேர் மேட்ச் பண்ணி காமிக்கிறப்ப அதில் வந்து ஒரு பேர் மட்டும் எடுத்துக்கலாமா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு திக்கு ஒரு தின் பேங்கிள் அப்படின்னு காமிக்கிறப்ப அந்த திக்கில் மட்டும் 2 பீசஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வெட்டிங் பேங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த செட்டு மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லீஃப் வச்சா மாதிரியும் அதில் சின்ன சின்ன ஃப்ளவர் வச்ச டிசைனில் 14 கிராம்லேயே நல்ல பார்வையாக இருக்குது. அங்கங்கே லக்ஷ்மி வச்சா மாதிரி சில ஆன்டிக்குமே இருக்குது. உங்களுக்கு வந்து ரெட் ஆன்டிக்கில் நிறைய ஸ்டோன்ஸ், ஏன்னா ரெட் ஆன்டிக்கில் ஸ்டோன்ஸ் இருக்கிறப்ப அது இன்னுமே எடுப்பாக தெரியுது. ரூபி எமரால்டு ப்ளஸ் வந்து ஏடி ஸ்டோன்ஸ் மாதிரி வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. 15 கிராம் அண்ட் 21 கிராம் 21 கிராம் அப்படிங்கிறது அந்த கொஞ்சம் திக்காக இருக்கிற பேங்கிள், 15ங்கிறது கொஞ்சம் தின் பேங்கிள் அந்த மாதிரி வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து 18 கிராமில் 18% வேஸ்டேஜில் வந்து வருது. 15 கிராம் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் தின்னான இருக்கிற பேங்கிள் தான். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா 17 கிராமுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த திக் பேங்கிள் வந்து 22, 24 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருது. இது இருக்கிறதுல ஒரு மெல்லிசா உங்களுக்கு வந்து ரெகுலர் யூஸ்க்கு கூட போடலாம். ஜென்ரலாக ஆன்டிக் வந்து நிறைய ரெகுலர் யூஸ் போட மாட்டாங்க. பட் 21 கிராமுக்கே உங்களுக்கு நல்ல சாலிடாக இருக்குது. அடுத்து ஒரு கல்கட்டா பேட்டர்ன் மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. பட் அது ரெட் ஆன்டிக் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிறைய மாங்காய் வச்சா மாதிரி 15 கிராமில் 16% வேஸ்டேஜில் கொஞ்சம் லைட் வெயிட்லேயே பார்வையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி கலெக்ஷன் இது. ஏன்னா கிராமே 15 தான் வருது. பட் பார்க்குறதுக்கு நல்ல ப்ராடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு 15, 16 இந்த ரேஞ்சில் கொஞ்சம் சாலிடாக தின்னாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பார்வையாக இருக்கணும், நான் அக்கேஷன் யூஸ் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப அப்படியுமே எடுத்துக்கலாம். இது வந்து 13 கிராமில் 16% வேஸ்டேஜில் வர ஒரு ரெட் ஆன்டிக் கலெக்ஷனு கெம் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற இன்னொரு பேட்டர்ன் இதுவுமே 13 கிராம் வந்து உங்களுக்கு வருது. அந்த சாலிட் பேங்கிள் கொஞ்சம் வந்து 15 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருது. இது வந்து 12 கிராமில் இருக்கிற கலெக்ஷன்ஸு.
நம்மளோட ரெகுலர் ஸ்டோனோட கம்பேர் பண்ணுறப்ப கெம் ஸ்டோன்ஸோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்ல சாலிட் பேங்கிள் ப்ளஸ் வந்து தின் பேங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாடலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோனே ஒரு சிங்கிள் ஸ்டோன் கூட வேண்டாம், ஆனால் எனக்கு ஆன்டிக் வாங்கணும் அப்படின்னா 11 கிராமில் நான் லாஸ்ட்டாக காமிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரூபீஸ் மட்டுமே வந்து வச்சா மாதிரி 12 கிராமில் இருக்குது. நான் 12 கிராம் அப்படிங்கிறது கோல்டோட வெயிட் மட்டும்தான், இதில் வந்து ஸ்டோனோட வெயிட் வந்து இன்க்ளூட் ஆகாது. அதே மாதிரி எமரல்டு, ஸோ இதுவுமே 24 அப்படிங்கிறது வந்து அந்த கோல்டோட வெயிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம நிறைய சில்க் சாரீக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்ச் பண்ணி ஹைலைட்டிங் பேங்கிள்ஸாக கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 18% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இன்னும் நீங்கள் வந்து சரவணா எலைட்லேருந்து என்னெல்லாம் வீடியோஸ் வேணும், ஏன்னா இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சம்மர் கலெக்ஷன்ஸு ப்ளஸ் வந்து க்ளோத்திங்கில் என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு ஹார்ட் பண்ணேன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உங்களோட கமெண்ட் பார்த்துருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை வந்து நான் போடுவேன். நெக்ஸ்ட் வர வீக்ஸில் அந்த மாதிரி வந்து நான் ஷூட் பண்ணி போடுவேன். இது வந்து நவரத்ன பேங்கிள் மாதிரியுமே சில கலெக்ஷன்ஸ் இருக்குது, எல்லா ஸ்டோனுமே இருக்கிற மாதிரி. இதெல்லாம் நல்ல சாலிடாக இருக்கிற பேங்கிள்ஸு. கொஞ்சம் வந்து இது லைட் வெயிட்டில் வந்து கவர் பண்ண முடியாது. 36 கிராம் சிங்கிள் பேங்கிள் வந்து வருது. 23ல் சிங்கிள் பேங்கிள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து அந்த பீகாக்கோட ஃபெதர் வச்சா மாதிரி இருக்கிற ஒரு மாடல். அந்த ஹாரம் ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தது. ஸோ அதே மாதிரி நிறைய பேங்கிள்ஸ்லையுமே இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஜுவல்லரி, சின்ன சின்ன நெக்லஸ்லாம் கூட அந்த பீகாக் ஃபெதர் வச்சு வந்து வருது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.